ஹாய், நான் டாக்டர் சபரிநாதன். நான் ஒரு சித்தா ஃபிசிஷியன். எனக்கு ஊர் மன்னார்குடி, தஞ்சாவூர் பக்கத்தில் மன்னார்குடி. என்னோட பைக் ட்ரையம் டைகர் 850 ஸ்போர்ட். அட்வென்ச்சர் செக்மெண்ட் மோட்டர் சைக்கிள் தான் வாங்கணும்னு ஏன் முடிவு பண்ணீங்க? இதோட ரைடிங் பொசிஷன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்ரைட் பொசிஷனாக இருக்கும். இதில் பைக் ஒரு பல்கியாக இருக்கும். நான் கொஞ்சம் பல்கியாக இருக்கனால ஒரு சின்ன வெஹிக்கிள்ஸ்க்கு நான் போகிறது நான் விரும்பலை. ஆல்மோஸ்ட் அந்த க்ரூசர் செக்மெண்ட்ஸில் தான் எனக்கு கொஞ்சம் பிடிச்சது. அட்வென்ச்சர் டூரர் தான் நான் போகணுன்றதுல, அட்வென்ச்சர் பண்ணுறதுக்குன்னு இல்லை, அட்வென்ச்சர் டூரிங். அதுதான் ஆஃப்ரோட்ஸ் பண்ணி ரொம்ப ஒரு ட்ரையல் செக்மெண்ட்ஸ் எல்லாம் போகணுன்றது மாதிரி இல்லாமல் அட்வென்ச்சர் டூரிங், அவ்வளோதான். ஆஃப்ரோட்ஸ் கொஞ்சம் கேப்பபிலிட்டியாக இருக்கணும். இதுக்கு முன்னாடி என்னென்ன மோட்டர் சைக்கிள்ஸ் எல்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்க? பேசிக்காக இதுக்கு முன்னாடி யூஸ்வலாக எல்லாரும் 100cc தான் ஆரம்பித்தாங்க. ஸ்ப்ளெண்டர், அதுக்கப்புறம் தண்டர்பர்ட் 350 வச்சுருந்தேன். நான் அதை வச்சு கொஞ்சம் டூரிங் பண்ணிட்டு இருந்தேன். ஆல்மோஸ்ட் அதுலேயே ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச்சாக ஒரு 700 கிலோமீட்டர்ஸ் 700 கிலோமீட்டர்ஸ் எடுத்து அடித்தோம். அதில் அப்போ இருந்துச்சு, எங்கே இருந்தோம் பண்ணிட்டோம். சரி, கொஞ்சம் அப்கிரேட் போகலாம் அப்படின்றதுக்காக ட்ரை பண்ணோம். அதில் ஜான்ஸ்கர் லே லடாக்ல கூட ஜான்ஸ்கர் போகும்போது அது ஒரு 45 டிகிரி ஆங்கிளில் இருக்கக்கூடிய ஒரு ஆஃப் ரோட்ஸு. அதில் போக முடியாமல், பெர்ஃபார்ம் பண்ண முடியாமல் கிளச் பிளேட்ஸ் பேர்ன் அவுட் ஆகிடுச்சு ஸ்பாட்லேயே. அப்போது ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் வீடியோ கிளிப் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் இருக்கும்போது ரெண்டு மூணு வண்டிகள் கிராஷ் பண்ணுச்சு. அட்வென்ச்சர் 390 டைகரு அண்டு ஐ திங்க் 2 or something இந்த மாதிரி வெர்சஸ் 650 அந்த மாதிரி. அந்த வீடியோஸ் நான் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது, இந்த ஹையர் சிசி வெஹிக்கிள்ஸ் இருந்தால் தான் இந்த மாதிரி ரோட்ஸ் எல்லாம் கேப்பபிலிட்டியாக இருக்குமா, இங்கே தான் பர்ஃபார்ம் பண்ணுறது இதுதானே அது அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஸ்பார்க் அதுலேருந்து தான் வந்தது. இப்போ என்ன அதுக்கப்புறம் ஒரு 350லேருந்து ஒரு 500 600 போகலாம் அப்படின்னு தான் ட்ரை பண்ணேன். 650cc அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 3 செலக்ட் பண்ணியிருந்ததில் வெர்சஸ் 650, விஸ்டாம் 650, டைகர் 660. இதில் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் அப்போவே டைகர் ஆரம்பிச்சிருது. இதில் ட்ரைம் பண்ணுற ஒரு இன்லைன் 3 660 தான் இருக்குது. 660க்கு பார்க்கும்போது இதுக்கும் அதுக்கும் ஒரு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் ஒரு 3 அதுக்குள்ளே தான் வந்துச்சு. சரி, ஏன் வயசு வேறு ஆகிட்டே இருக்குது, சும்மா மாற்றிக்கிட்டே இருக்க முடியாது வெஹிக்கில், ஃபைனல் மிட் அப்டேட்டாக பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி பண்ணியாச்சு. அட்வென்ச்சர்னு வர்றப்ப நம்ம இந்தியாவில் நிறைய பேர் BMW லைக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ட்ரைம்ப் இருக்கு. நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ட்ரைம்ப் சூஸ் பண்ணதுக்கு என்ன ரீசன்? ஏன்னா ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா லைட் வெயிட். அதுதான் நமக்கு ரொம்ப வேணுமானது. இதில் பிட் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய லைட் வெயிட் வெஹிக்கிள் இதுதான். இதில் இல்லைன்னா Yamaha 10 years இருக்கு, அது இந்தியாவில் கிடையாது. இது BMW பொறுத்தவரையில என்னோட ஒரு மைண்ட் செட் என்னன்னா 1000cc மேலே போயிட்டா 1250 அந்த மாதிரி தான் போகணும். எல்லாரோட அப்கிரேட்ஸும் அது மாதிரி தான் 1250 தான் இருக்கும். இதில் அது வந்து டாப் லோடட், நிறைய வெயிட் இருக்கக்கூடியது. அதுக்கு நான் இன்னும் ப்ரிப்பேர் இல்லை, அதுதான் நான் சொல்ல வரேன். இதில் இதோடைய ப்ளஸ் அப்படின்னா இன்னும் ஹைலைட்டிங்கான ப்ளஸஸ் எல்லாம் என்னன்னு சொல்வீங்க நீங்கள் ரைட் பண்ணுறப்ப? ஆஸ் யூஷுவல் ஐ செட் பிஃபோர், இது வந்து கொஞ்சம் நல்ல லைட் வெயிட்டாக இருக்கும். அதே மாதிரி அதோட எனாமஸ் பவர் இருக்கும் உங்களுக்கு. இதில் இன்லைன் 3 அப்படின்ற மாதிரியான ஒரு குயிக் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அதில் ட்ரைம் பண்ணுற ஒரு பேட்ஜிங் இருக்கும். ரைடிட்டி இருந்துச்சு. ட்ரைம் ஒரு UK பிராண்டட் அப்படின்ற மாதிரி. ஓகே, சர்வீஸ் காஸ்ட் வந்து உங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி அதர் பிராண்ட்ஸை பண்ணும்போது இது எப்படி இருக்கு? ப்ரீமியம் செக்மெண்ட்ஸில் சர்வீஸ் காஸ்ட் அதுக்கு கீழே தான் இருக்கும் உங்களுக்கு. BMWஸ்னா அதே மாதிரியான ஒரு ப்ரைஸிங்கில் தான் இருக்கும் கிட்டத்தட்ட. பட் சம்வாட் அஃபோர்டபுள். 10,000 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆயில் சேஞ்ச் எல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். 15 அந்த ரேஞ்சு கிட்ட வரும். 15 to 20 இருக்கும் மேக்ஸிமம். இதில் யூஸ்வலாக பெரிய மேஜர் சர்வீசஸ் போனீங்கன்னா நிறையா போகும் உங்களுக்கு. இதெல்லாம் யூஸ்வலாக வேரியன்ட் பார்ட்ஸ், அதாவது ஆயில் டாப் ரீப்ளேஸ் பண்ணணும், பிரேக் பேட்ஸ் மாற்றணும், ஆயில் ஃபில்டர், ஏர் ஃபில்டர்ஸ் அந்த மாதிரி க்ளீன் பண்ணணும். அந்த மாதிரி யூஸ்வலாக 10 to 15 போய்விடுதில்ல. மேஜர் சர்வீஸ் போகணும்னா தான் அந்த மாதிரிலாம் தான் கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக போகும். ஸோ எவ்வளோ ரைட்ஸ் போயிருக்கீங்க இந்த மோட்டர் சைக்கிள்? இந்த மோட்டர் சைக்கிள் இப்போ நான் ஒரு பாஸ்ட் 2 years தான் நான் ஓனில் இருக்கிறேன். அதில் பி ஸ்டேட்டஸோட இருந்துட்டு இருக்கிறேன். அதில் இப்போதைக்கு ஒரு 13,000 போயிருக்கு, அவ்வளோதான். உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு ரைடு இந்த பைக் எடுத்துக்கிட்டு போனது? இந்த பைக் போனதா சொன்னீங்க, அப்ப தண்டர்பர்ட் போனீங்க. சோ இந்த பைக்ல எங்கெங்கெல்லாம் போயிருக்கீங்க? இந்த பைக்ல என்னால மறக்க முடியாத ரெண்டா, ஜஸ்ட் ஒரு 3 months பிஃபோர் ஹம்பி நாங்க போனோம், கர்நாடகா ஹம்பி. அதோட தாண்டி ஒரு 900 கிலோமீட்டர்ஸ் ஒரே ஸ்ட்ரெச்ல ஓவர் த நைட் அடிச்சிட்டோம். பைக் டயர்டால, நாம தான் டயர்டானோம். ஸோ ஒரு பெரிய பைக்ஸ் போறதுல ஒரு அட்வான்டேஜ் அதுதான் இல்லைங்களா? பைக் வந்து எவ்வளோ லாங்னாலையும் போகலாம், அந்த அளவுக்கு கேப்பபிளாக இருக்கும் அப்படிங்கிறீங்களா? கேப்பபிளாக இருக்கும். பைக்கு பெருசாக திணறாதது. பைக்கு நம்ம யூஸ்வல் ரெஸ்ட் கொடுக்க போகிறோம், அது அடுத்த விஷயம். அதில் பைக்கோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு அதை நம்மளால ஈடு கொடுக்க முடியாது. பைக் இன்னும் கொஞ்சம் கேட்கும், அதில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு ஜென்யூனாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தால் அது நமக்கு நல்ல ஒரு அவுட்புட் கொடுக்கும். அதுதான் ஒரு மெயின் திங். ஓகே, இதில் என்ன மிஸ்ஸிங்னு நினைக்கிறீங்க? மிஸ்ஸிங் இன்னும் நிறைய ஃபியூச்சர் அலோன்ஸ் லோடோட இருக்கும். இதில் ஆல்மோஸ்ட் இது 850 தானே. 900 GT Pro, ராலி ப்ரோ அப்படின்ற மாதிரி போனீங்கன்னா அதில் ஃபியூச்சர்ஸ் இருக்குது. காஸ்ட்டு கொஞ்சம் பட்ஜெட்டாக இருக்குன்றதுக்காக நான் 850 எடுத்ததில்லை. இதுலேயே இந்த ஹீட்டட் சீட்ஸு, ஹீட்டட் கிரிப்ஸு, நிறைய மோட்ஸ், ரைடிங் மோட்ஸு அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. ஸ்போக் வீல்ஸ் அந்த மாதிரிலாம் அந்த போனீங்கன்னா அது நீங்கள் அந்த வெஹிக்கிள் சூஸ் பண்ணிக்கணும். அதில் இது எவ்வளோ காஸ்ட் ஆச்சு நீங்கள் எடுக்கிறப்ப? இது இப்போ நான் வெஹிக்கிள் எடுக்கும்போது கிட்ட ஒரு 14+ இருந்துச்சு. இப்போ ஆக்சசரிஸ் எல்லாம் போட்டும்போது 15.5
ஹையர் சிசி மோட்டார் சைக்கிள்ஸோட கம்யூனிட்டி வந்து இந்தியாவில் எப்படி இருக்கு, முக்கியமா தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு? ரைடிங் கம்யூனிட்டினா நல்ல ஒரு க்ரோஅப்பாக தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் 2014 தான் ரைட் பண்ணிட்டு இருக்கிறதுனால நார்த்துக்கு போகும்போது அவங்களோட ஓன் வெஹிக்கிள்ஸே எடுத்துட்டு வருவாங்க. அதாவது வெஸ்ட் பெங்கால்ஸ்ல இருந்து வருவாங்க, கேரளா பீப்புள்ஸ் வருவாங்க, அதில் கர்நாடகா பீப்புள்ஸ் வருவாங்க, கொஞ்சம் ராஜஸ்தான் பீப்புள்ஸ் வருவாங்க. அப்போலாம் கிட்டத்தட்ட டிஎன் பைக் நம்ம பார்க்கறதே பெரிய விஷயமா இருக்கும். டிஎன் வெஹிக்கிள் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் பார்க்க முடியாதா, சும்மா பேச முடியாதா அப்படின்ற மாதிரி ஒரு ஏக்கமா இருக்கும் இதுல. ஆனா லாஸ்ட் இப்போ 2022ல போகும்போது நிறைய டிஎன் வெஹிக்கிள்ஸ் வந்துச்சு. எங்க இந்த ஒரு ஃபாஸ்டான ஒரு க்ரோன் அப் இருந்துச்சுன்னா தெரியல. இப்படி ஒரு பாக்குறாங்க அப்படின்னா நம்மளோட ரைட் பண்ணக்கூடிய ஒரு டீசென்சியை பொறுத்து தான் பாக்குறது. ரோட் ரிஜில் இல்லாம நல்லா டீசெண்டா நம்ம போட்டு ரேவ் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் நல்லா இருக்க கூடாது. இதெல்லாம் ரேஷ் டிரைவிங் பண்ணாம டீசெண்டா போயிட்டு டீசெண்டா வந்தா நல்லா இருக்கும். இதுல உங்களோட அடுத்த அப்கிரேட்னா எந்த பைக் போவீங்க? ஆல்மோஸ்ட் அஃப்கோர்ஸ் இந்த அட்வென்ச்சர் செக்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே 1250 GS தான் ஒரே டாப் அண்ட் கனவா இருக்கும். அதுல எனக்கு அதுதான் கனவா இருக்குது. ஆக்சுவலி இதை ரீப்ளேஸ் பண்றது இல்ல, ஆட் ஆனா அதுவும் இருக்கும். விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள், தொடர்கள், கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்க. விகடன் பிளேயை இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க.